Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 44. டெபுட்டி கமிஷனரா? அதிசயம் இருக்கிறதே. ராதானந்தர் வியப்பு நிரம்பிய குரலில் அழைத்தார். சாரங்கபாணி சட்டை பையிலிருந்து டிராஃப்டை எடுத்து ராதானந்தரின் முன்னே வைத்தார். 8.5 லட்சத்துக்கு டிராஃப்ட், 1 மாத அவகாசம் கொடுத்தா பாக்கியையும் கணக்கு பார்த்து தீர்த்து விடுறேன் என்றார். வழவழப்பான அந்த டிராஃப்ட் காகிதத்தை விரல்களால் நீவிய வண்ணம் அதையே பார்த்து கொண்டிருந்தார் ராதானந்தர். பிறகு ஆண்டவன் சித்தம் என்று சொல்லி கையில் இருந்த புத்தகத்தை பிரித்து அதற்குள் வைத்தார். என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த மயிலாப்பூர் ஆயுர்வேத ஆஸ்பத்திரியை மடமே எடுத்து நடத்துவது என்று தீர்மானம் செய்தோம். முதல்ல நீ தீர்மானத்தை செய்து கொள், பிறகு நான் உதவிக்கு வருகிறேன் என்று தெய்வம் நினைத்திருந்தது போல் இருக்கிறது. சாரங்கமணியின் மனம் நெகிழ்ச்சியுற்றிருந்தது. ராதானந்தரின் பணத்தை கொடுத்து விடுவது என்று எப்போது முடிவு செய்தாரோ அப்போதே அவரை பற்றிய அபிப்பிராயங்களையும் மாற்றிக்கொண்டிருந்தார். முதல் தடவையாக தன் மைத்துனர் குமாரனை முற்றும் துறந்த துறவியாக கண்டவுடனேயே அவருக்கு பரவசமும் பெருமிதமும் ஏற்பட்டு விட்டன. ராதானந்தரின் பதவிசான பேச்சையும் கேட்ட பிறகு நமக்கு முன்பே நமது மனைவி இவரை மதிக்கவும் வணங்கவும் தெரிந்து கொண்டு விட்டாளே என்ற வெட்கம் கூட ஏற்பட்டது. அவரது எண்ணங்களை ஊகித்த மாதிரி, ரொம்ப எதிர்பாராத காரியம் தான் செய்திருக்கீங்க, இதில் வேறு நோக்கம் எதுவும் இல்லையே என்றார் ராதானந்தர். நோக்கமா? சாரங்கமணி சிரித்தார். கொடுக்க வேண்டிய வேலை வந்துடுச்சுன்னு தோணிச்சு, கொடுத்துட்டேன். பெற்றுக்கொண்டதற்கு ஒரு ரசீது தந்தால் போதும். ராதானந்தர் மௌனமாக தலையசைத்தவாறு அருகில் இருந்த மேசை மீது குனிந்து ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தார். சாரங்கமணி எழுந்து கொண்டார். நீங்கள் பிரார்த்தனைக்கு இருக்க போகிறது இல்லையா? மணிக்கு வேணும். டாக்டர் சம்பத்தின் புதிய நர்சிங் ஹோமின் திறப்பு விழா, நான் கட்டாயம் இன்னொரு நாள் வரேன் என்று புறப்பட்டார் சாரங்கமணி. சுகாதார அமைச்சர் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். வழி அனுப்புவதற்காக கார் வரை வந்த மணவாளனிடம், நர்சிங் ஹோம் ரொம்ப நன்றாக கட்டியிருக்கீங்க, இந்த ரிசப்ஷனோடு நிறுத்திடாமல் அடுத்த ரிசப்ஷனும் சீக்கிரத்தில் ஏற்பாடு செய்யுங்க என்றார். பெரிய ஆஸ்பத்திரியின் டீன் உட்பட பல புள்ளிகள் வருகை தந்த போதிலும் டாக்டர் சம்பத்தின் கண்கள் எதையோ தேடி தேடி அலைந்தன. ஏன் சத்யாவை இன்னும் காணோம்? அத்தனை தூரம் படித்து படித்து சொல்லியிருந்தோம். எல்லாம் மாடர்னாக இருக்குது டாக்டர் என்று யாரோ அவர் கையை குலுக்கினார்கள். இன்னொருவர், நீர்தானே இந்த ஹீரோ, பாட்டு கச்சேரியில் நடுநாயகமாக வந்து உட்காராமல் இங்கே நின்றுக்கிட்டார் அப்படியே என்று உள்ளே வரும்படி இழுத்தார் அவரை. யாரோ கூல்ட்ரிங்கை குடித்துவிட்டு நாற்காலி அடியிலே வைத்திருந்த கண்ணாடி டம்ளர் ஒரு அம்மாளின் காலில் இடறி நங்கென்று உருண்டது. ஸ்டேட்ஸில் 2 வருஷம் ட்ரைனிங் ஆகித்தானே வரணும் என்று எவரையோ பற்றியோ ஒரு விளக்கம் தரப்பட்டு கொண்டிருந்தது. இவைகளை ஒருபுறம் கவனித்தவாறே சத்யாவையும் தேடிக்கொண்டிருந்தார் டாக்டர் சம்பத். அதோ சாரங்கபாணியின் கார் எதிர்ச்சாரியில் நிறுத்தப்படுவது தெரிந்தது. இதை கொஞ்சம் பிடிங்க என்று வெள்ளி சந்தன பேலாவை தகப்பனாரின் கையில் திணித்து விட்டு வந்தவரை வரவேற்க விரைந்தார் சம்பத். மணவாளன் மகனுடைய அவசர காரணத்தை புரிந்து கொண்டு தமக்குள் நகைத்து கொண்டார். காரை நெருங்கியதும் டாக்டர் சம்பத்தின் முகம் ஏமாற்றத்தால் கூம்பியது. சாரங்கமணி மட்டுமே தனியே வந்திருப்பதைக் கண்டு. ஆனால் அவருடைய ஏமாற்றத்தை சாரங்கமணி கவனித்துக் கொண்டு நிற்கவில்லை. வாழை மரமும் தோரணமும் அலங்கார பந்தலும் மின்விளக்குமாய் அமர்க்களப்படும் நர்சிங் ஹோமை பார்த்தவாறு சில வினாடிகள் பிரமித்து நின்றார். அப்பா, டெபுட்டி கமிஷனர் வந்திருக்காரு என்று அறிமுகப்படுத்தினார் சம்பத். சந்தன கிண்ணத்தில் இல்லாத துரும்பை அகற்ற முயலும் சாக்கில் தலை நிமிராமலே இருந்த மணவாளன் அப்போதுதான் கவனித்த மாதிரி, அடடா வாருங்க வாருங்க என்று வரவேற்று, யாருடா அங்கே தாமோதரம், கூட்டி கொண்டு வா, சாரை உள்ள எல்லாம் அழைத்து கொண்டு போய் காட்டுறேன், வாருங்க சார் என்று உள்புறம் அழைத்து சென்றார். பிள்ளையையும் தன்னையும் கௌரவிப்பதற்காக சாரங்கபாணி வந்திருக்கிற போது பழைய கசப்பை காட்டிக்கொள்ளக்கூடாது என்று மணவாளன் எண்ணியிருந்தார். மனமே சாட்சி என்பது உண்மைதான். அவரைப் போலவே சாரங்கபாணிக்கும் இணக்கமான மனப்பாங்கு ஏற்பட்டது. நர்சிங் ஹோம் கட்டப்பட்டிருந்த அழகை தாராளமாக பாராட்டி கொண்டே வந்தார். முன்பொரு முறை இந்த சம்பத்தை உதறியது முட்டாள்தனம், எப்படியும் மறுபடியும் முயன்று பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. கடைசியாக ரிசப்ஷன் கச்சேரி நடைபெற்று கொண்டிருந்த ஹாலை அடைந்து முன்வரிசை நாற்காலி ஒன்றில் அப்பாடா என்று உட்கார்ந்து கொண்டார். வேலையில்லாத வெட்டி பேர்வழிகளுக்காக ஏற்பட்டது தான் சங்கீதம் என்பது அவருடைய சொந்த கருத்து. அதுவும் கொஞ்ச நாளாக கல்யாண மண்டபங்களில் ஒலிபெருக்கி நியூசன்ஸை பற்றி ஏராளமாக புகார்கள் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருந்தன. கமிஷனர் கூட ஒரு சமயம் அவரிடம், மிஸ்டர் சாரங்கமணி, நீங்களாவது இதற்கு ஏதாவது வழி பண்ணக்கூடாதா கேட்டிருந்தார். ஆகவே சங்கீதத்திலும் வரவேற்பு சங்கீதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய சத்ரு என்றுதான் அவர் முடிவு கட்டியிருந்தார். இருந்தாலும் உள்ளத்தின் அப்போதைய உல்லாச நிலையில் பாட்டுக்காரர்களும் பிழைக்கத்தானே வேண்டும் என்று மன்னிக்க தயாரானார். அவர் உட்கார்ந்து 2 நிமிடம் ஆகியிருக்காது. ஏதோ உங்கள் அப்பா கூட இங்கே தான் இருக்கார், வாருங்க, நீங்களும் உட்காரலாமே. மணி
டாக்டர் சம்பத் சுறுசுறுப்புடன் உபசாரம் செய்துவிட்டு அகன்று விட்டார். குபீர் என்று தீப்பிடித்த மாதிரி சாரங்கபாணியின் உடம்பெல்லாம் எரிந்தது. அவருடைய இந்தண்டை நாற்காலியில் கதம்பத்தின் மனம் வீச, அந்தண்டை நாற்காலியில் சென்டின் நெடி அடித்தது. மணி, சத்யா இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். காலையில் நான் எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே புறப்பட்டு விட்டீங்களேப்பா என்று சத்யா எதுவும் நடவாத மாதிரி பேசினாள். அம்மா கவலைப்பட்டான்னு உங்கள் ஆஃபீஸுக்கு கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன். நான் தான் டெலிஃபோன் எடுத்து இங்கே வரவே இல்லை, வேற எங்கேயோ போயிருக்கார் போல இருக்கேன்னு சொன்னேன் சத்யா என்றான் மணி மறுபுற நாற்காலியிலிருந்து. கண்ணில் பொறி வரக்க சரையலன் எழுந்திருக்க முனைந்த தந்தையை மெல்ல தொடையில் அழுத்தி திரும்ப உட்கார்த்தினாள் சத்யா. என்னப்பா அது பண்பாடு இல்லாமல் உங்கள் கோபத்தை எல்லாம் இங்கே வந்தால் காட்டுவது என்று அவள் சொல்லாமல் சொன்னாள். திடீரென்று அவருக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டத்துடன் அடக்கி கொண்டார். மறந்திருந்தது நினைவுக்கு வந்தது. மகள் நடிக்கிறாள். அப்பாவை மிரட்டுவது என்று தீர்மானத்தை எவ்வளவு தூரம் அமூலாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் செய்கிறாள். அதை இந்த மடையனும் நம்பிக்கொண்டிருக்கிறான். நகைப்பை விழுங்கிக் கொண்டு சட்டைப்பையிலிருந்து ராதானந்தரின் ரசீதை தொட்டு பார்த்து கொண்டார் சாரங்கபாணி. நான் இனிமேல் உங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அல்ல சார் என்று தாழ்ந்த தொனியில் ஆனால் அகங்காரம் நிறைந்த புன்சிரிப்புடன் குறுக்கிட்டான் மணி. உறவுகளெல்லாம் மாறப்போகிற போது உத்தியோகம் பழையபடி இருக்கலாமா? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸில் வேலை கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கேன். உங்கள் என்டார்ஸ்மெண்ட்டுக்காக மேஜை மீது காத்திருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததும் அதில் கையெழுத்துட்டுருங்க. அப்படியே செய்து விடுறேன்ப்பா என்று கிண்டலாக பேசினார் உதவி கமிஷனர். மணியை ஒரு சாக்காக வைத்து சத்யா சும்மா மிரட்டுகிறாள் என்று நினைத்தது சரி. ஆனாலும் இவனும் அளவுக்கு மீறி கூத்தடிப்பாது. என்னதான் நாடகம் என்றாலும் மணி உட்கார்ந்திருக்கும் பக்கமாக திரும்பக்கூட அவருடைய உடம்பு மறுத்தது. எனவே தரையை பார்த்து கொண்டு அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி கூறினார். உன்னோட அப்புறம் பேசிக்கொள்கிறேன். இப்போது மரியாதை எழுந்து போய் வெளியேறு. என் இடுப்பு பையில் எப்போதும் என்ன வைத்திருப்பேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? மணியின் கண்கள் தாழ்ந்து நகர்ந்தன. டெபுட்டி கமிஷனரின் காக்கி உடைக்குள்ளே புடைத்து திமிரிய அந்த ஹெக்கு ஏமனின் வடிவத்தை அவன் கண்டு கொண்டான். ஆனால் சாவதானமாக எழுந்து கொண்டான். ஒரு சிகரெட்டை உதட்டில் பொருத்தி கொண்டான். பிறகு தீப்பெட்டி தேடுகிறவன் போல பேண்ட்டு ஃபுல் ஷர்ட் பைகளை தட்டி பார்த்து கொண்டான். தூரத்தில் யாரோ புகைப்பிடிப்பது அவன் கண்ணில் பட்டது போலும் முகமலர்ச்சியுடன் அவரை நோக்கி நடந்தான். சாரங்கபாணியின் கோபம் ஓரளவு இறங்கியது. நீ எதுக்காக இப்படி நாடகம் நடத்துகிற என்று எனக்கு புரிஞ்சிருச்சு சத்யா என்றார் இளகிய உணர்ச்சிகளுடன். தந்தை ஏதோ மிரட்டித்தான் மணியை அனுப்பிவிட்டார் என்று சத்யா தெரிந்து விட்டான். புரிந்ததோ புரியவில்லையோ, அவரை நீங்கள் அவமானப்படுத்துவதே தயவு செய்து நிறுத்துங்களேன். அதை என்னையே அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்படியா, சரி, இதை பார்த்து விட்டு பேசு என்று ராதானந்தரின் ரசீதை காட்டினார் சாரங்கபாணி. மேலோடு பார்த்தால் சத்யா. பிறகு சந்தோஷம், ஆனால் இதுக்கும் என் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் என்றான். இந்த பணத்தை கொடுத்து விடணும்னு நான் மிரட்டத்தானே மணியை கல்யாணம் பண்ணிக்க விடுறேன்னு பூச்சாண்டி காட்டினேன். நீ கொடுத்து விட்டேன். அப்புறம் நாளைக்கு ஒரு பிரெயின் ஸ்பெஷலிஸ்டிடம் அழைத்து போகிறேன். சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் முடிச்சு போடுற அளவுக்கு ஏன் உங்களுக்கு புத்தி குழம்பிடுச்சுன்னு அவரை கேட்கலாம். சத்யா எழுந்து கொண்டான். அப்பா, நான் மணியை மணக்கிறேன் என்றது வேறு எதுக்காகவும் இல்லை, மணிக்காகவே தான். நீங்கள் செய்கிற எந்த காரியமும் அதிலிருந்து என்னை தடுத்து நிறுத்தாது. வரட்டுமா? அவர் காத்திருக்காரு. தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 45. கச்சேரி நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்படி உட்காருங்கள் என்று சாரங்கபாணியின் பக்கத்தில் சத்யாவை மணியையும் அமர்த்திவிட்டு சென்ற வினாடி முதல் டாக்டர் சம்பத் இருக்கை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தார். மறுகோடியில் பல நாற்காலிகள் எதிரும் புதிருமாக கலைந்திருந்தன, சண்டை ஓட்டுக்கொண்ட மாதிரி. ஆனால் அவற்றில் உட்கார்ந்திருந்தவர்கள் சம்பத்தின் நண்பர்களே. பலார் என்று முதுகுகளில் சொட்டு விழும் ஓசையும் அட்டகாசமான சிரிப்பின் ஒலியும். வரம்பு மீறி போகும்போது டாக்டர் சம்பத் தலையிட்டு, என்னதே மற்றவர்கள்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்று சிரித்து கொண்டே அதட்டி விட்டு போவார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தானே திரும்பி வந்து, என்ன ஜோக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்பார். அதற்கடுத்து நம்மிடம் புறப்பட்டு கொண்டு இருக்கும் ஒருவருக்கு விடை கொடுப்பதோடு மெடிக்கல் காலேஜில் அவர் மகனுக்கு இடம் பிடிக்க யாரை பிடிக்க வேண்டும் என்பதையும் ரகசியமாக தெரிவிப்பார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாடகருக்கு க்ரஷ் உடைத்து வைக்குமாறு ஒரு வேலையாளை ஏவுவார். அதற்கப்புறம் வாசல் புறத்தில் நிற்கும் தந்தையை அணுகி, மஃப்ளர் கட்டி கொண்டாவது இந்த பணியில் நிற்பானே, எட்டாகிவிட்டது, இனிமேல் யாரும் வரமாட்டாங்க, உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துங்க என்று கோபிப்பார். இவ்வளவு காரியங்களும் செய்து கொண்டே அவற்றில் ஒட்டாமல் இருந்தார் சம்பத். தாமரை இலை மீது தண்ணீர் கூட தான் குடுகுடுவென்று இங்குமங்குமாய் உருண்டு ஓடுகிறது. அவருடைய எண்ணமும் பார்வையும் திரும்ப திரும்ப சத்யாவையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. உதடு சிரித்த போதிலும் உள்ளம் புழுங்கிக் கொண்டிருந்தது. வெகு நேரமாக காரின் முன்புறத்தில் உட்கார்ந்து ஓட்டி வரும் மணியுடன் ஒட்டியவாறு எப்போது சத்யா வந்திறங்கினாலோ அப்போது முதல் டாக்டர் என்ற முறையில் எத்தனையோ பெண்களுடன் எவ்வளவோ அந்தரங்கமான முறைகளில் பழகியவர் தான் அவர். உடல் என்பது விஞ்ஞான ரீதியில் ஆராயப்படுகிற பொருள்.
என்று எண்ணி வந்திருந்த டாக்டருக்கு கூட மணியோடு உராய்ந்து கொண்டு வந்த சத்யாவை கண்டு பொறாமையும் ஆத்திரமும் எழுந்தன. இந்த நெருக்கத்துக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அப்படியானால் அடிப்பாவி என்று அவர் நெஞ்சுக்குள் புழுங்கிக் கொண்டே, வா சத்யா என்று மலர்ச்சியுடன் அவளை வரவேற்றார். மணியை லட்சியம் செய்யாமலே இப்படி வா என்று அவளை அழைத்துச் சென்றார் ரிசப்ஷன் மண்டபத்தின் முன்வரிசைக்கு. ட்ரிங்க் கொண்டு வா என்று யாருக்கோ கட்டளை விட்டு சத்யாவை அவள் தந்தைக்கருகே உட்கார்த்தி வைத்தார். இருவரும் சேர்ந்து உட்காராமல் சாரங்கபாணியின் ஒரு புறத்தில் மணியும் மற்றொரு புறத்தில் சத்யாவும் அமர்ந்து கொண்டதும் சிறிது ஆறுதல் பெற்றது அவர் உள்ளம். குளிர்பானங்களை வழங்கிவிட்டு நண்பர்களின் கூட்டத்துக்கு திரும்பி விட்டார் என்றாலும் பலவேறு அலுவல்கள் தம்மை மூழ்கடித்துக் கொள்ள முயன்றார் என்றாலும் பார்வை முன்வரிசைக்கு தாவியது. எங்கெங்கோ பறந்து திரிந்தாலும் கூட்டை திரும்ப அடையும் பறவை போல அவர் மனம் சத்யாவிடமே அடைக்கலம் புகுந்தது. சத்யா, பொறுமை இல்லாத பேதை பெண்ணே, நான் பார்த்துக் கொள்கிறேன், சமாளித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் அந்த சனிக்கிழமை இரவு என்னிடம் சவால் விட்டாயே, அத்தனையும் இதற்குத்தானா? என் உதவியை மறுத்துவிட்டு நீயே வழி கொண்டு கொள்கிறேன் என்றாயே, அது இந்த விபரீத வழிதானா? போன சனிக்கிழமை என்று இரவு தந்தையுடன் முதலாக இதே இடத்துக்கு வந்தது டாக்டர் சம்பத் நினைவில் எழுந்தது. அப்பா போனதும் என்ன ஒரு ஆவேசத்துடன் சத்யாவை உடனே வரவழைத்து இந்த கட்டிடத்தை காட்ட வேண்டும் என்று துடித்தார் டாக்டர் சம்பத். அங்கேயே அப்போதே ஃபோன் செய்யலாம் என்றால் நர்சிங் ஹோமுக்கு இன்னும் டெலிஃபோன் தரப்படவில்லை. என்ன ஆர்வத்துடன் கடற்கரை சாலையில் உள்ள டெலிஃபோன் கூண்டுக்கு ஓடினார். ஆனால் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியான பல விஷயங்களை டாக்டர் சம்பத் அங்கே தெரிந்து கொள்ள நேர்ந்தது. முதல் அதிர்ச்சி, டெபுட்டி போலீஸ் கமிஷனரின் கீழே குமாஸ்தாவாக இருக்கும் ஒரு சாதாரண ஆள் டெபுட்டி கமிஷனரின் மனைவியையே மிரட்டி கொண்டிருப்பது. இரண்டாவது, மதிப்புக்குரிய துறவியாக பவானி மடத்தில் வீற்றிருக்கும் ராதானந்தர் மீனலோசினியின் அண்ணன் மகன் சத்யாவின் அத்தான் காஷ்மீரில் ஒரு கொலை செய்துவிட்டு ஓடி வந்திருப்பதாக மணி கூறியது. மூன்றாவது பெரிய அதிர்ச்சி, இந்த ரகசியத்தை வெளியிடாதிருக்க மணி கேட்ட பரிசு. ராதானந்தரை தூக்கு மேடைக்கு போகாமல் அவன் காப்பாற்றுவானாம். அதற்கு பதில் உபகாரமாக மீனலோசினி தன் மகளை அந்த அயோக்கியனுக்கு காவு கொடுக்க வேண்டுமாம். இவ்வளோ அதிர்ச்சிகளையும் கிடுகிடு என்று ஒரே சமயத்தில் வாங்கிக் கொள்ள நேர்ந்ததால் டாக்டர் சம்பத்தின் உடம்பை தள்ளாடியது. சார், டெலிஃபோன் பண்ண போகிறீங்களா, பண்ணிட்டு வர்றீங்களா என்று ஒரு ஜிப்பாக்காரர் கடுகடுத்த பிறகே அவர் சுதாரித்து கொண்டார். டெலிஃபோன் கூண்டின் கதவை பிடித்து கொண்டு நின்றிருப்பதை உணர்ந்தார். ஜிப்பாக்காரருக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொண்டார். அந்த நபர் டெலிஃபோனை பயன்படுத்தி முடிப்பதற்குள் டாக்டர் சம்பத் தன் உணர்ச்சிகளை ஒருமுகப்படுத்தி நிதானித்து கொண்டார். அதற்குள் மீனலோசனின் காரும் புறப்பட்டு விட்டது. நர்சிங் ஹோமை பற்றிய பெருமிதம், திடீரென்று அதை கண்டதால் ஏற்பட்ட பரவசம், அதை உடனே சத்யாவுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற துடிப்பு, அனைத்தும் சம்பத்தின் நெஞ்சு நின்றும் மறைந்தன. சத்யா அவள் அத்தானுக்கு முளைத்திருக்கும் அபாயம், அவர்கள் குடும்பத்துக்கு விளைந்துள்ள பழி, இவை மட்டுமே அவர் இதயத்தை கசக்கலாக்கின. தன்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்ள ஏராளமாக அவகாசம் இருந்தது. சத்யாவை காப்பாற்றுவதுதான் கடிகாரத்தின் முட்கள் குறுகி கொண்டே போகின்றன. டெலிஃபோன் கூண்டினுள் மறுபடி புகுந்தாரே தவிர பதற்றம் முழுவதும் குறையாததால் தேவையான நாணயம் உடனே கைக்கு கிடைக்கவில்லை. ஆஸ்பத்திரியில் இன்று சத்யாவுக்கு டியூட்டி என்று தெரிந்திருந்தாலும் எந்த இடத்துக்கு கூப்பிட்டால் அவளுடன் பேச முடியும் என்பது உடனே நினைவுக்கு வர மறுத்தது. இறுதியில் அலுப்புடன் கொக்கியில் டெலிஃபோனை குழாவை எரிந்துவிட்டு டெலிஃபோன் கூண்டின் கதவை திறந்தபடி போட்டுவிட்டு கடற்கரை சாலை வழியே வேகமாக நடக்கலானார். வழியில் ஏதாவது டாக்ஸி கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை ஃபர்லாங்கு தேய்ந்து கொண்டே போயிற்று. இங்கொன்று அங்கொன்றாய் பிரைவேட் கார்கள் மட்டுமே பறந்தன. அதிலே கூட யாராவது ஒரு தெரிந்தவர், ஹலோ டாக்டர், இங்கே போகணும் என்று கூப்பிட மாட்டார்களா என்ற நைப்பாசியும் மடிந்த தருணத்தில் அவர் ஆஸ்பத்திரியை அடைந்து விட்டார். இது அவருக்கு டியூட்டி நேரமல்ல. அப்படியே இருந்திருந்தாலும் இப்படி வேகமாகவும் பதற்றத்துடனும் வெராந்தாக்களில் அவர் நுழைந்தது கிடையாது. வார்டுகளில் விடிவிளக்குகள் மட்டுமே முனகி கொண்டிருந்தன. சில கட்டில்களுக்கு சுருதியாக வார்டு நடுவே போடப்பட்ட மேஜைகளில் குனிந்து குறிப்பேடுகளை பூர்த்தி செய்வதில் முனைந்திருந்தார்கள் நர்ஸ்கள். டாக்டர், என்னது? பேசின் நிறைய ஐஸ் கட்டிகளை எடுத்து சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அவரை ஆச்சரியத்துடன் விசாரித்தாள். சத்யாவை பார்த்தியா லில்லி? HS குவார்ட்டர்ஸ் பக்கம் இப்போது தான் போனாரே, நான் போய் சொல்கிறேன் என்று வேகமாக திரும்பினாள் அந்த நர்ஸ். 2 நிமிடத்தில் அவள் பின்னால் வந்தாள் சத்யா, கையில் ஊசலாடும் ஸ்டெத்தாஸ்கோப்புடன். அவளுடைய வெண்ணிற ஓவர் கோட் பித்தான் மாட்டப்படாமல் திறந்தே இருந்ததால் நீல நிற டெரிகாட்டன் புடவையும் மார்பிள் புடவைக்கு வெளிப்புறமாக எடுத்து விடப்பட்டிருந்த செயினும் பதக்கமும் அந்த மங்கிய ஒளியில் பளிச்சென்று பிரகாசித்தன. இறுக்கமான கொண்டையை தளர்த்தி விட்டு கொண்டிருந்த போது நர்ஸின் செய்தி கிடைத்தது போலும். கூந்தல் அவசரமாக அள்ளி முடிக்கப்பட்டிருந்தது. கடல் காற்றில் கலைந்திருந்த டாக்டரின் கிராப்பையும் வேகமாய் வந்ததால் நெற்றியில் முத்திட்டிருந்த வேர்வை துளிகளையும் கண்டு சத்யா திடுக்கிட்டாள். கொஞ்ச காலமாக டாக்டர் சம்பத் மணப்பேட்டை மிட்டாதாரின் உடல்நிலையை அபிவிருத்தி செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் என்று அவள் அறிவாள். ஏதோ சீரியஸாக ஆகிவிட்டிருக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும்.
அதே சமயம் அப்படி சீரியஸாக இருந்தால் பெரிய டாக்டரிடம் போகாமல் தன்னை போன்ற கற்றுக்குட்டியிடம் வந்திருப்பாரோ என்ற சந்தேகமும் உதித்தது. ஆகவே அந்த மிட்டாதாருக்கு டாக்டர் ஜேஜேயை கூப்பிட்டு கொண்டு போக வந்தீங்களா என்று குழம்பினாள். டாக்டர், தேங்க்ஸ் லில்லி, நீங்கள் போகலாம், நர்ஸை அனுப்பிவிட்டு இப்படி வா என்று வராந்தாவின் கிராதிப்படி அருகே அழைத்துச் சென்றார் சத்யாவை. கீழே இருந்த மைதானம் இருளில் அமுங்கி கிடந்தது. அதன் 4 விளிம்புகளுக்கும் எல்லை கிழித்தாற்போல் வார்டுகளின் வெளிச்சம் கோடு கட்டியிருந்தது. குழாய்க்கு பக்கமில் இருந்த சிறு மேடையில் 2 காவலாளர்கள் பீடி புகைத்து கொண்டிருந்தார்கள். கிராதியின் மீது இரு கைகளையும் அகட்டி ஊன்றி கொண்டிருந்தபோது மரச்சட்டத்தின் சிலாம்புகள் டாக்டரின் உள்ளங்கைகளை உறுத்தின. சத்யா, என்னை பரிபூர்ணமாக நம்பி என்னிடம் எதையும் மறைக்காமல் பேசுவதாக முதல்ல வாக்கு கொடு என்றான் சம்பத். ஓவர்கோட்டை கழட்டி பிடித்தவாறு அவரே ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்த சத்யா திடுக்கிட்டாள். இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாதிருப்பதை டாக்டரின் பதற்றத்தை குறைக்க வழி நினைத்தவளாக, வாக்கு என்று ஒன்று தனியாக தர வேண்டுமா டாக்டர்? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்களிடம் தான் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை. உங்களிடம் தான் நான் எதையும் ஒழிக்கவோ மறைக்கவோ மாட்டேன் என்றால் அழுத்தமாக. அப்படின்னா அவர் புறம் திரும்பினார். ஓ, அத்தான் காஷ்மீரில் ஒரு பெண்ணை கொலை செய்துவிட்டு இங்கே ஓடி வந்து சாமியார் வேடம் போடுறாருங்கிறது உண்மையா? டாக்டர், அரை நிமிடம் முன்பு செய்து கொண்ட சத்யாவின் சங்கல்பம் மறைந்துவிட்டது. விவரிக்க இயலாத பீதியையும் திணறலையும் அவள் கண்களில் காண முடிந்தது. ஆனால் உடனே அதை மறைக்க முயன்றவளாக பொய்யான சிரிப்பினால் ஒதுக்க பார்த்தாள். என்ன டாக்டர் இதெல்லாம்? நடுராத்திரியில் வந்து என்னென்னவோ சொல்லிட்டு? விளையாடுற விஷயம் அல்ல சத்யா என்றார் டாக்டர் கடுமையாக. உனக்கு ஒருத்தி தான் இது தெரியும் என்று நினைத்திருக்கிறாயே, அந்த நினைப்பை மாற்றிக்கோ. உன் அப்பாவின் பிஏவான மணிக்கு தெரியும். மணிக்கு எப்படி? மூச்சு திணறிய மாதிரி சத்யாவுக்கு வார்த்தைகள் சிக்கி கொண்டன. ஜகா என்று உனக்கு ஒரு தோழி உண்டா? அவள் உன்னோட காஷ்மீருக்கு வந்தாளா? ஆமாம் ஆனால் அவள் மணிக்கு சொல்ல, அதை வச்சு மணி உன் அம்மாவை மிரட்டி கொண்டிருப்பதை இந்த 2 காதாலும் கேட்டு 2 கண்ணாலும் கண்டு உன்னிடம் சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். அருகில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார் சத்யா. டாக்டர், எனக்கு தலை சுத்துது. சம்பத்தன் தனது தவற்றை உடனே உணர்ந்து கொண்டார். சத்யாவை பீதியில் ஆழ்த்துவதற்காக ஓடோடி வந்தார். அவளுக்கு தைரியம் கொடுத்து நிமிர்த்து நிற்குமாறு செய்ய வேண்டும் என்றெல்லாவா வந்தார்? அவரே மிரண்டதாக காட்டிக்கொள்ளலாமா? சத்யா, சிரித்த குரலில் அவள் முதுகில் தட்டினார். டாக்டர், பயந்து விட்டா என்ன அசடே? இது 20ஆம் நூற்றாண்டா காட்டு மிராண்டிகள் காலமா? எவனோ எங்கேயோ கொலை செய்தான்னு ஒரு பொய்யை வீசி பிளாக்மெயில் பண்ணிட முடியுமா எவனாலும்? இல்லை டாக்டர், உங்களுக்கு தெரியாது என்று அவசரமாக குறுக்கிட்டால் சத்யா. மணி சொன்னது. அவள் நிறுத்தியதை முடித்தார் டாக்டர். மணி சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் அதை சொல்லி ஒருவன் மிரட்டுவதென்றால் போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு? சத்யாவின் தேகம் சிலிர்த்தது. அச்சம் நிரம்பிய விழிகளை அங்குமிங்கும் திருப்பியபடி, போதும் டாக்டர், இதோடு நிறுத்திக்கொள்வோம், இதை பற்றி பேசுகிறது கூட அபாயம் என்றாள். சத்யா, நான் சொல்ல வந்ததை நீ முழுக்க கேட்கல. மணி உன் அம்மாவை என்னவென்று மிரட்டுகிறான் தெரியுமா? என்னென்னு? ஒன்றை அவனுக்கு கல்யாணம் செய்து தந்தா அவள் அண்ணன் மகனை பற்றிய ரகசியத்தை வெளியே விடாமல் காப்பாற்றுகிறான். எப்படி இருக்கு பார்த்தியா? என்ன அவனுக்கு? சத்யாவுக்கு அந்த திசையில் புத்தி செல்லவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. எதனாலும் சரி, நான் பார்த்துக்கொள்கிறேன், தயவுசெய்து இதோடு விட்டு விடுங்க அத்தானை பற்றிய பேச்சை. சத்யா, அக்கிரமத்துக்கு தலை வணங்கி போக வேண்டும் என்று சொல்கிறாய். நான் இல்லை உனக்கு துணையா? இந்த உடம்புல ரத்தம் விடலையா? மானவமானம், ரோஷம், நியாய உணர்ச்சி அத்தனையும் தொடைத்து விட்ட வெறும் மரக்கட்டை என்று என்னை மதிப்பிட்டு விட்டேன். என்ன வந்தாலும் இதை கடைசி வர வேண்டாம் என்று அவரது கைகளை பற்றி கொண்டார் சத்யா. தயவு பண்ணி என் பிரச்சனையை என்னிடமே விட்டு விடுங்க. உங்களுடைய உதவிக்கும் ஆவேசத்துக்கும் 1000 நன்றி. நீங்கள் இத்தனை தூரம் சொன்னதே போதும், மேற்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கொள்கிறேன். வேகமாக வெளியேறியவள் உடனே திரும்பி வந்தாள். 1, 2 என்று பல பேருக்கு தெரிந்து விட்டது அத்தானின் சமாச்சாரம். போதும், உங்களுடன் அது நின்று விடட்டும். உங்கள் காலை பிடிச்சு கொண்டு வேண்டுகிறேன், என் மீதே ஆணை, இதை யாரிடம் சொல்லாதீங்க, யார் உதவியும் கேட்காதீங்க. இந்த விஷயத்துக்காக என்னை நானே காப்பாற்றிக்கொள்ள முடியும், அதுக்கு வழியும் தெரியும். எலை போடலாமா என்று அப்பா கேட்குறாரே, சமையல்காரரின் குரல். தூங்கியவனின் மேனியில் சுள் என்று வெயில் உரைத்தாற்போல் சம்பத்தை விழிக்க வைத்தது அந்த கேள்வி. அவருடைய நினைவுகள் கலைந்தன. இலை தானே? ஆமாம் போடுங்க. சமையல்காரர் போய்விட்டார். டின்னருக்கு இருக்க வசதிப்படாதவர்கள் ஒவ்வொருவராய் கிளம்பி கொண்டிருந்தார்கள். MSS 3827 MSW 7502 என்று அவர்களுடைய கார்களை போலீசார் அழைக்கும் குரல் ஒலிபெருக்கியில் பலக்க கேட்டது. முன்வரிசையில் கண்களை செலுத்தினார் டாக்டர் சம்பத். மணி உதட்டில் தொத்திய சிகரெட்டுடன் ஸ்டைலாக எழுந்து தீப்பெட்டிக்காக பைகளை தடவுவதையும் பிறகு வாசலை நோக்கி வெளியேறுவதையும் கண்டார். ஊன்றி கவனித்த சம்பத்துக்கு தெரிந்தது, அவன் தானாக போகவில்லை, டெபுட்டி கமிஷனர் சீற்றம் அவனை துரத்தி விட்டது என்று. ஏன்
ஏன் சத்யாவும் எழுந்து சென்றால்? அப்பாவை பார்த்து என்னவோ கோபமாக சொல்லிவிட்டு புறப்படுகிறாளே. வாசல் அருகே காத்து நிற்கும் மணியுடன் சேர்ந்து கொண்டு காரை நோக்கி கிளம்புகிறாளே. அதற்கு மேல் சம்பத்துக்கு பொறுக்கவில்லை. 4:08 அவர்களை அடைந்தார். வந்தது போலவே இப்போதும் அவன் பக்கத்தில் அவள் அமர்ந்திருப்பதை கண்டதும் பேச நினைத்ததெல்லாம் ஒரு நிமிடம் மறந்து போயிற்று. தான் வருவதை ஓரக்கண்ணால் பார்த்தவுடனே சத்யா கைப்பையில் தீவிரமாக எதை தேடுவது போல தலையை குனிந்து கொள்வதையும் கவனித்தார் அவர். நல்லவர்களுக்கு அடையாளம் சொல்லாமல் கிளம்புறதாக்கும். இறங்க டின்னருக்கு அப்புறம் தான் காரை வெளியே விடுவேன் என்றார் குரலில் வேடிக்கையை கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்டு. மணி கிளச்சை தளர்த்தி கொண்டே, சாரி டாக்டர், எங்களுக்கு இன்னும் 2-3 என்கேஜ்மெண்ட் இருக்கே என்றான். சத்யா அதுவும் சொல்லவில்லை. நான் சத்யாவை கேட்டேன் என்றார் டாக்டர் உஷ்ணத்துடன். மணியின் முகம் சிரித்தது. சத்யா என்று அவரிடம் குனிந்தார் சம்பத். சாயந்தரம் 4 மணி முதல் உனக்காக நான் எவ்வளோ ஆவலாக காத்திருந்தேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா? கட்டடம் அரைகுறையாக முடிந்திருக்கிற போதே உன்னை அழைத்து வர காட்டணும்னு துடித்தேன், வாய்க்கல. இப்போதாவது நீ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகக்கூடாதா? சத்யா அப்போதும் வாய் திறக்கவில்லை. சங்கடம் அதிகரிப்பது அவள் விரல்களின் பதற்றத்தில் புலப்பட்டது. இஷ்டமில்லாதவங்களை ஏன் டாக்டர் தொந்தரவு செய்கிறீங்க என்றான் மணி. சம்பத் தன் வசம் இழுத்தார். நீ எல்லாம் மீறி போகிறான்னு நினைக்கிற மணி. உரிமை இருப்பதால் தான் சார் டாக்டரு. கார் கிளம்பிற்று. அதிர்ச்சி உற்றவராக அங்கேயே நின்றார் டாக்டர் சம்பத். தொடரும்.